வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் ரொம்ப கடினமாய் தீவிரமாய் ஆண்டவர் ரொம்ப சத்தமாய் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து புறப்பட்டு போங்கள். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனிச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை சுற்றி இந்த உலகத்திலே மனிதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நிறைய மனிதர்கள், சிலர் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், சிலர் கிறிஸ்துவை அறியாதவர்கள், சிலர் கிறிஸ்துவுக்கு எதிராளிகள், சிலர் கிறிஸ்தவத்தை பிடிக்கிறவர்கள். இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சந்திக்கிறோம். சமீப நாட்களாக எல்லா மனிதர்களும் ஒண்ணுதான், நம்ம எல்லாரையுமே நம்ம நேசிக்கணும், எல்லாருமே நமக்கு தேவை, இது எல்லாமே உண்மையிலே உண்மையானதுதான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பழகுற மனுஷனிடத்திலே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்திலே பிசாசு பிடிச்சிருக்கிற ஒரு மனுஷனை நம்ம வெளியே கொண்டு வருவதற்கு பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, பிசாசு ரொம்ப அதிகமா இருந்தா இவ்விதமான பிசாசு உபவாசத்தினாலே அன்றி மற்றொன்றினாலும், அவ்வளவுதான், ரொம்ப தீவிரமா ஒரு பிசாசு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிசாசு பிடிச்ச நபர் இடத்துல இந்த பிசாசுல இருந்து விடுதலை ஆக்குறதற்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா அந்த பிசாசு ஓடிரும். ஆனா மனிதனுடைய கையிலே சிக்கி இருக்கிற ஒரு நபரை, மனிதனுக்கு அடிமையாய் இருக்கிற ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வருகிறது என்கிறது சுலபமானதே அல்ல. ஜெபத்தினாலோ வேத வசனத்தினாலோ சில நேரத்தில் உபவாசத்தினாலேயோ கூட கொண்டு வர முடியாது. மனுஷனுடைய கையிலே அகப்படுவது, மனுஷனுடைய கையிலே சிக்குவது அவ்வளவு மோசமானது. நம்ம இந்த சுத்திகரிப்பினுடைய ஜபத்துல நம்ம எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, சிலர் அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியா யாருடைய கையில மாட்டி இருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு மனுஷனுடைய கையில, ஒரு மனுஷனுடைய கையில அவர்களுடைய வாழ்க்கை சிக்கி அப்படியே இருக்கும். அந்த மனுஷன் அவங்கள நடத்துவான், அந்த மனுஷன் அவங்களிடத்துல பேசுவான், அந்த மனுஷன் அவங்கள மோட்டிவேட் பண்ணுவான், அந்த மனுஷன் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க, அந்த மனுஷன் கைவிட்டா அவர்கள் தோற்று போயிடுவாங்க. இப்படியே மனுஷனுக்கு அடிபணிஞ்சு மனுஷனுக்கு பின்னாடி போகிற ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம சுத்திகரிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு கிருபைய கர்த்தரிடத்துல வேண்டணும். நான் மனிதனுக்கு அடிமையானவன் அல்ல, எந்த மனுஷனுக்கும் அடிமையானவன் அல்ல. அவர் யார வேணாலும் இருக்கலாம், உங்களை நடத்துகிறவர்களா இருக்கலாம், ஊழியக்காரன் என்கிற போர்வையில இருக்கலாம், தீர்க்கதரிசி என்கிற போர்வையில இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனுடைய கையிலே சிக்குவதை போல கொடுமையானது இந்த உலகத்துல ஒன்றுமில்லை. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறது, எதிர்காலத்தை இழக்கிறது, ஊழியத்தை இழக்கிறது. எதுல இழக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு நபருடைய கையிலே சிக்கி அவருடைய தரிசனத்தை இழந்து, அவருடைய எதிர்காலத்தை இழந்து, அதை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள்.
ஆனா எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே மனுஷனுடைய கண்ணிகளுக்கு எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் கிருபையாய் தப்புவிப்பீராக. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க மனிதனுடைய கையிலே சிக்கி இருக்கிறீர்களா, மனுஷனை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறீர்களா, இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே மனுஷனுடைய கைக்கு எங்களை நீர் தப்புவிப்பீராக. ஆமென் சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு 3 விதமான மனிதர்களை குறித்து, 3 விதமான இடத்துல சிக்கி இருக்கிற மனிதர்களை குறித்து உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க போறோம். அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். ஆர்க்கியனாகிய ஊசாய் ராஜாவின் தோழனாய் இருந்தான். பெனாயாவின் குமாரன் யோத்தாவும் அபியத்தாரும் அகித்தோப்பேலுக்கு உதவியாய் இருந்தார்கள். யோவாப் ராஜாவின் படை தளபதியாய் இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு மனுஷனுடைய வார்த்தை, ஒரு மனுஷனுடைய பெயர் நான் குறிப்பிடுறேன். யார் அப்படின்னா அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேலை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த அகித்தோப்பேல் யார் அப்படின்னு சொன்னா, ஒரு பெஸ்ட் கவுன்சிலர் அப்படின்னு சொன்னா, ஆலோசனை தருகிறவன். எந்த ஒரு யுத்தம் நடந்தாலும், எந்த ஒரு காரியம் நடந்தாலும் தாவீதிற்கு ஆலோசனை கொடுத்து, இப்படி எல்லாம் செய்யலாம், இப்படி எல்லாம் செய்யலாம், இப்படி செஞ்சா நமக்கு இப்படி வெற்றி வரும்னு சொல்லி ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் கடவுளே நமக்கு முன்னாடி வந்து நின்று இப்படி செய், இப்படி செய்யாத, இது செஞ்சா தவறாயிரும், இது செஞ்சா சரியாகும் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு ஒரு விசேஷித்த ஞானம் உள்ளவன் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த அகித்தோப்பேல். ஆனா இந்த அகித்தோப்பேலுடைய முடிவு ரொம்ப மோசமான முடிவாய் போயிருச்சு. தன்னுடைய இவ்வளவு பெரிய கவுன்சிலராய் இருந்து, தாவீதிற்கு ஒரு கவுன்சிலராய் இருந்த இந்த அகித்தோப்பேல் தன்னுடைய வீட்டிற்கு போய், தன்னுடைய கிராமத்திற்கு போய் சகல காரியத்தையும் ஒழுங்கு செஞ்சு அங்க சூசைட் பண்ணி தற்கொலை செய்து மரிச்சு போனா அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஏன் இவன் இப்படி மரிச்சு போனா? இவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? இவனுக்கு என்ன அங்கீகாரம் இல்லாமல் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அகித்தோப்பேலுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர் அப்படின்னு சொன்னா, யாராவது அந்த ஊர்ல அந்த நாட்டுல பெரியவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை போய் ஒட்டி கொள்ளுவது இவனுக்கு ரொம்ப பிரியம். அப்படின்னா இவர் ஃபர்ஸ்ட் யாரோட இருந்தாங்க அப்படின்னா தாவீதோடு இருந்தார். அன்னைக்கு இருந்ததுல தாவீது ஒரு கிங், தாவீது ராஜாவா இருந்தார். தாவீதற்கு படைத்தளபதி இருந்தார்கள். தாவீதினுடைய வார்த்தைக்கு வெயிட் இருந்துச்சு. தாவீது தான் அந்த நாட்டிற்கு எல்லாருக்கும் தலைவனா இருந்தான். அதனால இந்த அகித்தோப்பேல் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, போய் அவனோடு சேர்ந்து கொண்டான். இப்போ இந்த தாவீது இப்பொழுது துரத்தப்பட்டு, தன்னுடைய சொந்த மகனால துரத்தப்பட்டு, அப்சலோமால துரத்தப்பட்டு இப்ப வனாந்திரத்துல இருக்கிறான். இப்போ இந்த அகித்தோப்பேலுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த தாவீதினிடத்துல இனி இருக்கிறது வேலைக்கு ஆகாது, அவனுடைய பையனிடத்துல போவோம், அவனுடைய பையனிடத்துல போய் அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனுக்கு ஒரு தலைவனாய் இருந்து அதன் நிமித்தமாய் அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிரும் சொல்லி இந்த அகித்தோப்பேலுக்கு பின்னாடியே போய் தான் சொன்ன ஆலோசனையை இந்த அப்சலோம் ஏற்றுக்கொள்ளாததுனால தான் தற்கொலை செய்து மாண்டு போனான் என்று வேதம் சொல்லுது. நல்லா கவனிச்சுங்க. சிலருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர் அப்படின்னு சொன்னா, பணக்காரர்களா பார்த்து பழகுவாங்க, அரசியல்வாதிகளா பார்த்து பழகுவாங்க, பெரியவங்களா பார்த்து பழகுவாங்க. அவங்களுக்கு எப்பவும் என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு பெரிய ஆள் வந்து தனக்கு பழக்கமா இருக்கிறத ரொம்ப பெருமையா நினைப்பாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த மனுஷனுடைய கையில சிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, அதிகாரத்திலையும் ஆளுகையும் இருக்கிற மனுஷனை நம்பி 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 அவர்களுக்காக உழைச்சு, அவர்களுக்காக நேரத்தை செலவு பண்ணி, அவர்களுக்கு பின்னாடியே போகிற இந்த கட்டிலிருந்து நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் கர்த்தர் கிருபையாய் மீட்டெடுப்பாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இது வெறும் நீங்க உலகத்துல மட்டும் சொல்லாதீங்க. இது எங்கேயும் இருக்கு தெரியுமா? கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த தீர்க்கதரிசி ஊழியம் செய்து அவர் பல இடங்களில் அவர் கூட்டத்தை நடத்துவார். திருச்சியில் நடத்துவார், சென்னையில் நடத்துவார், பெங்களூரில் நடத்துவார், துபாயில் நடத்துவார், இன்னும் பல பல இடங்களிலே அவர் மீட்டிங் நடத்துவார்.
நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 11 வருஷமாய் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காம, தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்காம, தன்னுடைய பிள்ளைகளையும் கணவனாரையும் நடு தெருவில் விட்டுட்டு 11 வருஷமா இந்த தீர்க்கதரிசி எங்கெல்லாம் மீட்டிங் நடத்துகிறாரோ அந்த இடத்துல எல்லாம் மீட்டிங் கடந்து போய் தன்னுடைய ஆயுசு நாட்களிலே பல வருடங்களை கழித்து அந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததற்கு பிறகு தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய தீர்க்கதரிசி தன்னை ஏமாற்றினார்னு நினைச்சு தற்கொலை செய்து மாண்டு போன ஒரு மனுஷனுடைய அந்த சரித்திரம் என்னை அதிர பண்ணிருச்சு. அப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க தலைவர்களா இருக்கலாம், அவங்க மதிப்புக்குரியவர்களா இருக்கலாம், ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்கென்று ஒரு சம்பாத்தியம் இருக்குது, உங்களுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிறவர்கள் மனிதர்கள் அல்ல, நம்மை வழி நடத்துகிறவர் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். நமக்கு தலைவன் தேவன், நமக்கு ஹீரோ தேவன், நமக்கு முன்மாதிரி தேவன், நமக்கு உலகத்திலே இருக்கிறவர்கள் அல்ல. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பாருங்க, இந்த சவுல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆண்டவரை தெரியாது, தன்னை அபிஷேகம் பண்ணினா ஆண்டவரை தெரியாது, தன்னை ராஜாவாய் மாற்றினா ஆண்டவரை தெரியாது, ஒன்னும் இல்லாத இடத்திலிருந்து எடுத்த ஆண்டவரை தெரியாது. ஆனா இந்த சவுலுக்கு யாரை தெரியும் தெரியுமா? சாமுவேலை தான் தெரியும். இந்த சாமுவேல் தான் ஆண்டவரிடத்துல கேட்டு இந்த சவுலுக்கு சொல்லிட்டு இருந்தாரு, இந்த படி செய், இன்னபடி செய், இங்க போ, இங்க போகாத. ஆனா இந்த சாமுவேலுடைய வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படியல. கடைசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய முடிவு நேரத்துல சாமுவேல் அவனோட இல்ல, அந்த மனுஷனை தன்னுடைய கையில அவன் வச்சுக்க முடியல. தேவனுடைய சத்தத்தையும் கேட்கல, சாமுவேலுடைய சத்தத்தையும் கேட்கல. அப்போ இன்று இந்த சத்தத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருத்தர் ஒரு தலைவனுக்கு பின்பாக அவங்க என்ன நல்லா வச்சுக்கணும், அவங்கள நான் புகழ்த்தணும், அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும், அவங்கள்ட்ட நான் கைத்தட்டு வாங்கணும், அவங்கள்ட்ட நான் அங்கீகாரம் வாங்கணும், அவங்க என்ன 4 பேருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும், அப்படிப்பட்ட மனப்பக்குவம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தால் கூட நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் இருக்கிற மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. கர்த்தர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே பெரியவர். ஆமென். பாருங்க, இந்த மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு பெரிய பாடகர் இருந்தார். அவருக்கு சமீபத்தில் அவர் இறந்து போயிட்டாரு. இந்த மைக்கேல் ஜாக்சன் ஆடுகிற இல்லைன்னா அவர் கலந்து கொள்ளுகிற அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்களும் ஆண்களும் அவங்க மேடையில் வந்து நின்று குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்லும் போது, அந்த ஆக்ஷன் பண்ணும்போது அங்க இருக்கிற பெண்கள், அங்க இருக்கிற ஆண்கள் பாத்தீங்கன்னா ஓட அழுவாங்க, அப்படியே தலையில அடிச்சு அழுவாங்க. அவனை பார்த்த உடனே, அந்த மனுஷனை பார்த்த உடனே அழுவாங்க. நீங்க அந்த வீடியோக்குள்ள எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பிள்ளைகளை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த எமோஷனல் தாங்க முடியாம ஒரு மனுஷன் மேல வச்ச அந்த ஈர்ப்பின் நிமித்தமாய் அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா மயக்கம் அடிச்சு விழுந்துருவாங்க. அவங்கள அப்படியே ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போவாங்க. என்ன, நம்முடைய தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கட்சி, அந்த கட்சியில அன்றைக்கு நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்சியில மட்டும் அன்னைக்கு அந்த மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு மட்டும் 4 சாவு, 4 பேருடைய உயிர். நமக்கு அன்னைக்கு கட்சி மீட்டிங் நடந்துருச்சு, லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க, பயங்கரமான ஃபேமஸ், அந்த ஊரு ஃபேமஸ். அந்த இறந்து போன அந்த வாலிப தம்பியினுடைய உயிரை யார் மீட்டு கொடுப்பா? அந்த அம்மாவுடைய நிலைமை, அந்த அப்பாவுடைய நிலைமை, அந்த குடும்பத்தினுடைய நிலைமை, அந்த மனைவியினுடைய நிலைமை, பிள்ளைகளுடைய நிலைமை. அப்போ இந்த அசுத்தத்தை கர்த்தர் நம்முடைய தேசத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவாராக. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவங்களால எவ்வளவு லாபம் இருக்கலாம், அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனுஷனை விட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா விலகு. சில மனிதர்களை விட்டு ஆண்டவர் விலக சொல்லும் போது நீங்க விலகாம இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா
அந்த மனிதர்களால் உங்களுக்கு ஆபத்து உண்டாகும். அந்த மனிதர்களால் நீங்கள் பாடுபடுவீர்கள். அந்த மனிதர்கள் உங்களை ஆபத்தில் கொண்டு வந்து விட்டு விடுவார்கள். அந்த மனிதர்களால் நீங்கள் கிருபைகளை இழந்து விடுவீர்கள். அந்த மனிதர்களால் நீங்கள் ஆண்டவருடைய அன்பிற்கு நீங்க தூரம் ஆயிருவீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவ்விசுவாசியோட விசுவாசிக்கு என்ன இல்லையாமா? சத்தமா சொல்லுங்க. அவங்க எவ்வளவு இந்த உலகத்துக்கு நல்லவங்களா இருந்தாலும், விக்கிரக ஆராதனை செய்கிற, இன்னும் கர்த்தரையே அறியாமல் உலகத்திற்கு விரோதமாய் போகிறவர்கள் எவ்வளவு நல்லவர்களாய் இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களோடு சம்பந்தம் கலக்குவதை கர்த்தர் என்ன பண்ணலைன்னா, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒன்றை ரொம்ப அழகாய் கற்றுக்கொள். உன்னை நிறைய பேர் உன்னை அப்படியே தட்டி கொடுக்கலாம். நீ இவனுக்கு பின்பாக போ, இந்த மனுஷனுக்கு பின்னாடி போ. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோ, எப்பொழுதுமே மனிதன் அல்ல, கர்த்தர் ஒருவரே உயர்ந்தவர். மனுஷனை நான் நம்ப மாட்டேன். நாசியிலே சுவாசம் இருக்கிற மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நல்லம். கைய மேல உயர்த்தி, நான் உங்களை மட்டும் நான் நம்புவேன் ஆண்டவர். நான் எந்த மனுஷனையும் நான் நம்ப மாட்டேன். என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், எனக்கு உயர்வை தருகிறவர் கர்த்தர், எனக்கு பதவியை தருகிறவர் கர்த்தர். அந்நிய தேசத்திலே யோசேப்பை அதிகாரியாய் மாற்றுவது கர்த்தருக்கு லேசான காரியமாய் இருக்குமானால், யோசேப்பை எந்த அதிகாரியும் அவனை கொண்டு வந்து நிறுத்தவில்லை. கர்த்தரே பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினது போல ராஜாக்களோடு கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கையை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை பிரபுக்களோடு உட்கார வைப்பார். கர்த்தர் உயர்ந்த மனிதர்களோடு உட்கார வைப்பார். நான் தேடி போவது அல்ல, கர்த்தரே என்னை அங்கே அவர்களுக்கு முன்பாய் கொண்டு நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். சின்ன சின்ன கைத்தட்டலுக்காக, சின்ன சின்ன அவார்டுக்காக, மற்றவர்களுக்கு முன்பாக தலைவர் என்ன பார்த்துட்டாரு, தலைவர் என்னுடைய, பாருங்க எவ்வளவு கொடுமை பாருங்க. சொல்றாங்க, தலைவர் என்ன ஒரு பார்வை பார்த்துட்டாரு, அது போதும் நான் வாழ்ந்துருவேன். தலைவர் எனக்கு, நான் யூஸ் பண்ண டவலை தலைவர் கையில எடுத்துட்டாரு, அது போதும் நான் அந்த இதுலயே வாழ்ந்துருவேன். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை தெரியுமா? ரொம்ப தவறு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோயம்புத்தூர்ல இந்த எஃப்எம் ரேடியோ இருக்கு பாருங்களேன். ஒரு காலத்துல இந்த எஃப்எம் ரேடியோ ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பயங்கரமான ஃபேமஸ். எங்கு பார்த்தாலும் இந்த எஃப்எம் ரேடியோ ஓடிட்டே இருக்கும். எந்த இடத்துல போனாலும், நீங்க ஒரு குறிப்பிட்ட வீட்டுல ஒரு வாலிப தங்கச்சி, ரொம்ப அழகான பிள்ளை, அந்த பிள்ளை ஒரே மகள் அந்த வீட்டிற்கு. அந்த மகளுக்கு திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மனநலமா பாதிக்கப்பட்டுட்டா. அவள் வந்து சைக்காலஜி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்போ ஜெபம் பண்றதுக்காக என்ன அவங்க தாயார் கூட்டிருந்தாங்க. நான் போனேன், அந்த பிள்ளை இடத்துல உட்கார்ந்து பேசினேன். அந்த பிள்ளை இடத்துல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா? இல்ல, எஃப்எம் ரேடியோல இப்ப பேசுவார்ல, அந்த டைம் அந்த பிள்ளை நோட் பண்ணி வைக்குது. அந்த நேரத்தை கரெக்டா நோட் பண்ணி வச்சுட்டு அந்த எஃப்எம்ல பேசுகிற அந்த பையன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு 45 நிமிஷம் பேசுவான். அந்த 45 நிமிஷம் பேசும்போது காதல் கதைகளை பேசுவான். இந்த பெண்ணு அந்த பேசுகிற நபருடைய குரலை கேட்டு அவன் எங்கிட்ட தான் பேசுறான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மையான வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து, அவன் என்ன கல்யாணம் பண்ண சொல்றான், அவன் என்ன இந்த தெருவில் வந்து பார்க்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி, அவ்வளவு ஒரே பொண்ணு மனநலமா பாதிக்கப்பட்டு பைத்தியமாய் மாறிவிட்டாள். எனக்கு ஏன்னா, சில மனிதர்களை வந்து நம்ம ரொம்ப கடவுளாக்கிட்டோன்னு வைங்களேன், மனுஷனை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், மனுஷனை, ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் வந்து தேவையற்ற மனிதர்களை ரொம்ப ரசிக்க கூடாது. நம்ம ரசிக்கிறதுக்கு நம்ம ஏமாத்துறோம், அது வேண்டாம். நமக்கு ரசிக்க கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே. ஆமென். திரைப்படங்களிலே பார்த்து, டிவியில பார்த்து அதை போல ஸ்டைல நமக்கு கொண்டு வர்றதற்கு நம்ம வந்து உலகத்தான் அல்ல. நம்ம யார் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இருக்கலாம். உங்களுக்கு அரசியல்வாதி தலைவனா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சினிமா நடிகர்கள் உங்களுக்கு தலைவர்களாய் தலைவிகளாய் இல்லாம இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு மனிதன், உங்களுடைய மேனேஜரா இருக்கலாம், உங்க தெருவில் இருக்கிற ஒரு பர்சனா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, தலைமத்துவத்திலே இருக்கிற மனுஷனை தனக்கு வைத்திருக்கிறது பெருமை என்று
நீங்கள் நினைக்கவே கூடாதாம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதனால இப்படிப்பட்ட மனிதர்களை சார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவாராக. எந்த மனிதனையும் நம்ம எப்பொழுதுமே சார்ந்திருக்க கூடாது. எல்லா மனிதர்களும் மாயை. எல்லாரும் ஒரு நாள் நம்மை கைவிடுவார்கள். எல்லாரும் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போவார்கள். எல்லாரும் ஒரு நாள் மாறுவார்கள். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் ஒரு நாள் மாறுவான். அன்பு சகோதரனே, சகோதரியே, இவர்கள் மாற மாட்டாங்க, யாரு மாறினாலும் இவங்க மாற மாட்டாங்கன்னு உங்க மனசுல இப்ப நினைப்பீங்கன்னா அதை மாற்றி கொள்ளுங்க. நாசியில சுவாசம் இருக்கிற மனுஷன் அவன் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாலும் ஒரு நாள் மாறுவான். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனுஷனை நம்பி அவருக்கு பின்னாடியே நீ போகாத. ஒரு நாள் அவர்கள் கைவிட்டால் இந்த அகித்தோப்பேலை போல உன்னுடைய வாழ்க்கை மாறிடும். ஆசையா போய் அப்சலோம்கிட்ட சேர்றான். அப்சலோமிடத்துல சேரும் போது அவன் அப்படியே பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். ஒரு ராஜாவா மதிக்கிறான். அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்சலோமுக்கு கீழே இருக்கிறத பாக்கியமா நினைக்கிறான். ஆனா அப்சலோமுக்கு ஒண்ணுமே தெரியாம இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை அப்படி துச்சமா நினைச்ச உடனே மனசு உடைஞ்சு போய் வெறுத்து போய் தற்கொலை செய்து மாண்டு போனான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரும் மனுஷனால நீங்க அப்செட் ஆக கூடாது. மனுஷனால மனம் கசரக்கூடாது. மனுஷனால உங்களுடைய வாழ்க்கைக்கு வெறுப்பு உண்டாக கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் எம்மாத்திரம். உங்களை உயர்த்துவதற்கு தாழ்த்துவதற்கு அவன் எம்மாத்திரம். உங்களை நடத்துவதற்கு அவன் எம்மாத்திரம். சர்வ வல்லவராகிய கர்த்தர் உங்களை நடத்துகிறவர். சர்வ வல்லவராகிய கர்த்தர் உங்களுக்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற கர்த்தர். நான் மனுஷனை பின்பற்றுவோன் அல்ல, கர்த்தரையே பின்பற்றுபவன். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஃபர்ஸ்ட் எந்த மனுஷனை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு தலைவன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஓடுறதுல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்வது தவறல்ல. ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்வது தவறல்ல. ஆனா ஊழியக்காரங்க ஒரு நாளும் கடவுளா மாறிற சொல்லுங்க சத்தமா, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, ஊழியக்காரங்க ஒரு நாளும் கடவுளாயிர மாட்டாங்க. நல்லா சொல்லுங்க, கடவுளாயிர மாட்டாங்க. ஆமென். எனக்கு சில மனிதர்களுடைய எண்ணமெல்லாம் புரியல, எப்படி இப்படி இருக்காங்கன்னு தெரியல. மனுஷனை குறித்த ஒரு அறிவை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த மனுஷனை விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னா, வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்கலாம். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. கவனிங்க, இதுவரைக்கும் நம்ம இந்த சவுலுடைய குமாரன் யோனத்தானையும் தாவீதையும் குறித்து வாசிக்கும் போது, தன்னுடைய தகப்பன் தாவீதை வெறுக்கும் போது யோனத்தான் வெறுக்கவே இல்லை. யோனத்தான் பல இடங்களிலே தாவீதை தப்பு வச்சு விட்டுட்டார். ஆனா இந்த இடத்துல தாவீது சொல்லும் போது யோனத்தானை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என் மேல அன்பு வச்சிருக்கிற, நீ என் மேல பாசம் வச்சிருக்கிற. அந்த பாசம் எந்த பாசம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணு கூட அவ்வளவு பாசம் என் மேல சொல்லுங்க. எப்பொழுதுமே உலகத்துல இந்த அன்பு அப்படின்னு சொல்றது ஆப்போசிட் செக்ஸ் இருக்குல்ல, அப்படின்னா எதிர்ப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த எதிர்ப்பாளர்களுடைய அன்பு வித்தியாசமா இருக்கும். அது ஒரு பெரிய பாண்டேஜா இருக்கும். இந்த இடத்துல தாவீது சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் எத்தனையோ பேர் என்ன நேசிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேருடைய அன்பை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா உன்னுடைய அன்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணுடைய அன்பை விட ரொம்ப சிநேகமா இருக்குது. கவனிங்க, ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்கணும்.
இரண்டாவது, இச்சையின் நிமித்தமாய் ஒரு நபரோடு நம்ம பாசம் வைத்திருப்போமேயானால் வேதம் சொல்லுகிறது அந்த மனிதனை விட்டு நீங்க விலகலைன்னா பெரிய ஆபத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். சிலருக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பாண்டேஜ் இருக்கும். அவர்கள் தவறானவர்கள் அல்ல. அதான் நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். நம்ம எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சோல்டை, ஆத்துமா பிணைப்பு இருக்கு பாருங்க. இந்த ஆத்துமா பிணைப்பு என்கிற ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வந்துடவே கூடாது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் பாருங்க, கணவனார் வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த நபர் எனக்கு இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. எனக்கு குடும்பம் வேண்டாம், எனக்கு அம்மா அப்பா வேண்டாம். இத்தனைக்கும் அவர்களுடைய உறவு ஒரு தவறான உறவு அல்ல, தவறான உறவு அல்ல. ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய உங்களால விட முடியல அப்படின்னு வச்சுக்கங்களேன், விட முடியலன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு சூழ்நிலை வரும்போது அதை விட்டுத்தான் ஆகணும். அந்த மனுஷன் இப்போ உன் வாழ்க்கையில உன் கூட டிராவல் பண்ண முடியாது, இந்த மனுஷனுடைய உறவு இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த மனுஷன் இல்லாம என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்ட முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எதுல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஆத்மா பிணைப்பிலே இருக்கிறீர்கள். தி வெரி டேஞ்சர், ரொம்ப மோசமானது. பாருங்க, இன்னைக்கு கல்யாணம் பார்த்தீங்க அப்படின்னா சில பிள்ளைகள், சில பசங்க திருமணம் ஆனதுக்கு பிற்பாடு சில உறவுகளை தன்னோட கூட வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் சில என் கூட ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் பாஸ்டர் அவ அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்றா, இவன் இவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றான். ஏன் பேசக்கூடாது? நான் என்ன தப்பா நான் பழகுறேன்? எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. அவன் நைட்டு 11 மணிக்கு எனக்கு ஒரு SMS பண்ணு சொல்லிட்டு இவர் குதின்னு குதிக்கிறாரு. அதுல என்ன இருக்குது? அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதெல்லாம் விடலாம் முடியாது. இந்த மனுஷனுக்காக நான் 15 வருஷமா நான் ஸ்நேகமா இருக்கேன், 15 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்க உடைக்க முடியுமா? அப்படியெல்லாம் உடைக்க முடியாது இல்ல. அப்போ தன்னுடைய குடும்பம் இந்த இடத்துல வேண்டாம், ஆனா யார் தான் வேணும்? தான் நேசிக்கிற நபர் வேணும். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. எதுல அப்படின்னு சொன்னா இச்சையின் நிமித்தமாய் ஒரு நபரிடத்துல நீங்க பாண்டேஜா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஆபத்து. கவனிங்க, தன்னுடைய கணவனார் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு குடிகாரர். அந்த கணவனார் நடு ரோட்டில் தண்ணி அடிச்சுட்டு போகும்போது ஒரு பஸ் அந்த மனுஷனை அடிக்குது. அந்த மனுஷனை அடிக்கும் போது அந்த மனுஷன் அந்த இடத்துல செதஞ்சு ரத்த கலரியாகி அந்த இடத்துலயே மரிச்சிட்டாரு. அந்த வீடியோவை ஒரு சிஸ்டர் காமிக்கும் போது இன்னொரு நபரோட அவர் வராங்க. இன்னொரு நபரோட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என் கணவனாரை எடுத்துக்கொண்டார், நான் இப்ப நிம்மதியா வாழ்றேன்னு சொல்றாங்க. நிம்மதியா வாழ்றேன். இப்போ எனக்கு என் மேல சந்தேகப்படுறதுக்கு யாரும் இல்லை. இப்போ என்ன போன் பேசாதேன்னு சொல்றதுக்கு அவர் இல்லை. நான் அவரோட சித்திரவரை அனுபவிச்சேன், நான் அவரோட அவ்வளவு பாடு அனுபவிச்சேன். ஆனா நான் அவங்க 2 பேரும் என்கிட்ட பேசும்போது என்ன உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பேரிடத்திலையும் இருக்கிற உறவு சரியானது அல்ல அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். இதுக்கு எவ்வளவு நாள் ஓடுன்னு நினைக்கிறீங்க? இது எவ்வளவு நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 9வது வசனம், அவள் இருக்கும் சந்து கெடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணங்கள் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறது இல்லை. சில வேளையில் வெளியிருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருக்கிறது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான வெள்ளிய வஸ்திரங்களாலும் சிங்கரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையினாலும் வாசனை காட்டினேன். வா, விடியற்காலம் மட்டும் சம்போகமாய் இருப்போம், இன்பங்களால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறிப்பிட்ட நாள் வீட்டிற்கு வருவான் என்று சொல்லி
தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவளை இளங்க பண்ணினான். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அம்பு அவன் ஈரலை பிளந்தது. இந்த சத்தம் யாருக்காக சொல்லப்படுதுன்னு தெரியாது. நீங்க மனுஷனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனுஷனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேச்சினால, ட்ரெஸ்ஸுனால, தங்களுடைய வெளி தோற்றத்தினால உங்களை அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து, உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்து, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, உங்களை தன் பக்கமாய் இழுத்து தன்னுடைய எல்லா காரியத்தையும் அனுபவிக்கிற சில மனிதர்களை விட்டு நீங்க விலகல் அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடும். அதுவும் வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு நான் சொல்றேன், வெளி ஊர்ல இருந்து படிப்பதற்காகவோ வேலைக்காகவோ போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ரொம்ப பாரத்தோட நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்காக ரொம்ப பாரப்படுறேன். அப்பா இல்லை, அம்மா இல்லை, உங்களை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நீங்க எந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்றதுக்கு வாட்ச் பண்றதுக்கு ஆள் இல்லை, நீங்க போன் பண்ணி நான் ரூம்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்பித்தான் ஆகணும். நம்பாம இருக்க முடியாது. ஆனா ஒன்று உங்களை அன்பாய் கேட்கிறேன், உங்களை தண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்களை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சு உங்க வாழ்க்கைய இச்சையினால், கொஞ்ச இச்சையினால் உங்களுடைய சரீரத்தை நாசப்படுத்தி உங்களுடைய இருதயத்தை கெடுத்து அப்படிப்பட்ட ஒரு நபரோடோ ஒரு பர்சனோட உங்களுடைய பழக்கத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளாதிருங்கள். அது உங்களுக்கு கடைசியில் உங்களை எங்க கொண்டு போய் விட்டுரும்னா அழிவின் பாதையில உங்களை கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு ரொம்ப டேஞ்சரா போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு அம்மா அப்பாவும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்பெஷலா வெளி ஊர்ல உங்க பிள்ளைகள் வந்து தங்கி வேலை செய்வார்களானால் அவர்களுக்கு விசேஷித்த ஜெபம் தேவை. தயவு செய்து வெளியூர்ல வேலை செய்கிற பிள்ளைகளை ஏதோ ஒரு நல்ல ஊழியர்களோ இல்ல நல்ல ஊழியத்தையோடயோ சேர்த்து விடுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தோட அவங்கள சேர்த்து விடுங்க. அவங்க சொல்ற வார்த்தையை மட்டும் நம்பி, அவர்களுடைய போன் காலை மட்டும் நம்பி உங்க பிள்ளைகள் ஏமாற்றுகிறார்களா இல்லையான்னு தெரிஞ்சு வெளுத்ததெல்லாம் பாலுன்ற மாதிரி நினைக்காதீங்க. உங்க பிள்ளைகளை 2-3 வருஷத்துல உங்களுக்கு காண கிட்டாம போயிடும். உங்க பிள்ளைகளை பிள்ளைகளாகவே பார்க்க முடியாது. உங்க பிள்ளைகளை நல்லவர்களாகவே பார்க்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு அசுத்தமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இன்னைக்கு ஒண்ணு நினைச்சுக்குங்க, யாரு மேலையும் அட்ராக்ஷன் ஆகி அந்நிய நுகத்திலே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பிணைக்கப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வாலிப சகோதரி வேண்டாம், வாலிப சகோதரனே வேண்டாம். ஒருவேளை நீ யாரிடத்துல பழக்கம் வச்சிருக்கிறீரோ அந்த மனுஷனை விட்டு வெளியே வா. 1000 நல்ல குணம் அந்த மனுஷனிடத்துல இருந்தாலும் அது உனக்கு ஆபத்தாய் முடிந்துவிடும். உன்னுடைய கிருபையை உன்னை விட்டு எடுத்து போய்விடும். இந்த நீதிமொழிகளிலே வாசித்தது போல ஒரு குருவி தன் பிராணனை அறியாமல் விழ தீவிரிக்கிறது போல, ஒரு ஆடு அடிக்கப்படும்படி போகிறது போல நீ போயிருவ. உன்னுடைய முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அவிசுவாசிகளோட உனக்கு பங்கு இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த இருளோடு நீ சேர்ந்து விட்டால் உன்னிடத்திலே இருக்கிற அந்த வெளிச்சம் அது இருளாய் மாறும். நீ இருட்டிலே நடப்பாய். உனக்கு வெளிச்சம் இல்லாவிட்டால் நீ போகிற பாதை உனக்கு தெரியாது. உனக்கு முன்பாக இருக்கிற ஆபத்து உனக்கு தெரியாது. உனக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற தரிசனம் உன்னுடைய கண்ணுக்கு மறைக்கப்படும். அதனாலே கர்த்தர் இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்திலே கர்த்தர் கட்டளை இடுகிறார். 2025வது வருஷம் உன்னுடைய உறவு தேவ ஆவியானவரோடே தவிர அந்த மனுஷனோடே அல்ல, இந்த நபரோடே அல்ல. அந்த நபர் எனக்கு ஆறுதல் படுத்துகிற ஆறுதல் எனக்கு வேண்டாம் என்று சொல். அந்த மனுஷனிடத்திலே வருகிற கம்ஃபர்ட் எனக்கு வேண்டாம். அந்த பணம் எனக்கு தேவை இல்லை. அந்த அரவணைப்பு எனக்கு தேவை இல்லை. என்னை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை
எதுக்காகவும் நீங்கள் தேடி வெளியில போக கூடாது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க எதுக்காகவும் தேடி வெளியில போக கூடாது. ஆறுதலுக்காக வெளியில தேடி போக கூடாது. சொல்லுங்க, எல்லாரும் நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, ஆறுதலுக்காக, சந்தோஷத்திற்காக நீங்க வெளியில தேடி போக கூடாது. பணத்திற்காக நீங்க வெளியில தேடி போக கூடாது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தணும், கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்கணும், கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தணும், கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்தணும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் உங்களுக்கு யாரிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கணும், ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கணும். நீங்க இப்படி ஒரு பொருத்தனை எடுங்க. வெளியூர்ல இருந்து படிக்கிற பிள்ளைங்க ஆறுதலுக்காக யாரையாவது ஒருத்தரை தேடுறாங்க, சந்தோஷத்திற்காக ஃப்ரெண்ட்ஸை தேடி போறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் வேணும், ஏதோ ஒரு ஆறுதல் வேணும், யாராவது ஒருத்தர் அவனுக்கு பேசணும், அதுக்காக யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள் இல்ல. நீ எத்தனை நாள் இந்த மனுஷனோட பழவேன்னு கேட்டா படிக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி போயிடுவேன், அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரத்துக்கு தான். இல்ல, அந்த சமயத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு கம்ஃபர்ட்டுக்காக நீங்க யார கூட வச்சிருக்கிறீங்களோ, நீங்க நீங்க நினைச்சுக்கங்க, அந்த விஷயத்தினால நீங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. எங்கேயுமே தேடி போக கூடாது, எதையுமே வெளியில தேடக்கூடாது. எல்லாத்தையுமே எங்க தேடணும் சொல்லுங்க சத்தமா? கர்த்தருக்குள்ள தேடணும். அவர் கடல், அவர் முத்து. அங்க இல்லாத ஆறுதல் வேற எங்க இருக்குது? அங்க இல்லாத சந்தோஷம் வேற எங்க இருக்குது? அங்க இல்லாத உயர்வு வேற எங்க இருக்குது? அவரை மாதிரி யாராவது ஒருத்தர் ஆறுதல் படுத்த முடியுமா? யாருமே ஆறுதல் படுத்த முடியாது. அதனால வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எச்சரிப்பாய் சொல்லுகிறார். எனக்கு தெரிஞ்சு சந்தோஷம் வேணும், வீடு கலகலகலன்னு இருக்கணும், நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கணும், என் வீடு எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஓயாம சோறாக்கி போட்டு வருகிற சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வீட்டை திறந்து கொடுத்து ராத்திரி பகலா ஆட்களை வர்றதுக்கும் போறதுக்கும் வச்ச நிறைய குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா வரலங்க. அவங்க சந்தோஷத்தை தேடி ஓடிட்டே இருக்காங்க. பாருங்க, சிலருக்கு வெள்ளிக்கிழமை இரவு ஆக வேண்டாம், வெள்ளிக்கிழமை இரவு ஆன உடனே பிளான் போடுவாங்க. நாளைக்கு லீவு, எந்த ஊருக்கு போகலாம், எங்க டூருக்கு போகலாம், எங்க போய் சாப்பிடலாம். அப்படி நான் சொல்றேன், நீங்க டூருக்கு போறதான் தப்பு சொல்லல, நீங்க சாப்பாட்டுக்காக வெளியே போறத தவறு சொல்லல. ஆனா சிலர் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு சந்தோஷத்துக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல போகணும், நீங்க பாருங்க, அப்படி பிளான் பண்ணி திட்டம் போட்டு கார் எடுத்து சோத்தை செஞ்சு இங்க தக்காளி சாதமும் அப்புறம் தயிர் சாதமும் பண்ணிட்டு கட்டிட்டு போவாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா முக்காவாசி பேரு சண்டை போட்டு தான் வருவாங்க, ஏன் தெரியுமா? ஆறுதலுக்காக, சந்தோஷத்திற்காக. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, நீ சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக, ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபன்னுக்காக நீ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறியா? உன் அபிஷேகத்தை நீ இழந்துராத, உன் எதிர்காலத்தை நீ இழந்துராத. சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ், ஒரு சின்ன ஒரு ஜாலி. கர்த்தர் பார்க்கிறாரா அப்படின்னா உன்னுடைய டைம் பாஸ் அந்த மனுஷனோட அல்ல. அது ஒரு நாள் பாம்பு மாதிரி நிற்கும், அது ஒரு நாள் உனக்கு விரோதமா குற்றம் சொல்லும், அது ஒரு நாள் உன்னை விழத்தள்ளும். என்னமோ ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையா காப்பாத்தி கிருபையா வச்சிருக்கிறார். ஆண்டவர் தப்பு வைக்கிறார், ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். என்னுடைய சந்தோஷம் எங்க அப்படின்னு சொன்னா, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். ஆமென் சொல்லுங்கள். கையை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. நான் ஆறுதலுக்காக எங்கேயும் போக கூடாது, நான் உயர்வுக்காக யாரையும் தேடி போக கூடாது, நான் சந்தோஷத்திற்காக எங்கேயும் தேடி போக வேண்டாம். என்னை சந்தோஷப்படுத்துகிற நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்திலே உம்மை நினைப்பேன், உம்மை எனக்கு முன்னாடி வைப்பேன். அந்த டூருக்கு போற இடத்துல கூட எனக்கு முன்னாடி நீங்க தான்ப்பா இருக்கிறீங்க. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே தேவரீர்
என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மனுஷனை விட்டு வெளியே வந்துரு, அந்த மனுஷியை விட்டு வெளியே வந்துரு. யாரும் மனுஷனுக்கு அடிமையாக கூடாது, யாரும் மனுஷிக்கு அடிமையாக, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, அடிமையாக கூடாது. நம்பர் 1, முதலாவதாக யாரை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, நம்மை கண்ட்ரோல் பண்ணி தலைமைத்துவத்திலே இருக்கிற ஹீரோவா அப்படி நமக்கு தோற்றம் அளிக்கிறவருடைய கையில நம்ம மாட்டிடக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக ஆத்மா பிணைப்பு. ஆத்மா பிணைப்பு அப்படின்னா இச்சையினால் ஒரு மனிதனுக்கு பின்னாடி நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா போகவே கூடாது, அது டேஞ்சர். அவங்கள விட்டு வெளியே வந்துருங்க. கர்த்தர் சொல்கிறார், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ப்ரூக்ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரூக்ஃபீல்ட்ஸ் ஒரு மால் இருக்கு. இந்த மாலில் வந்து ஒரு நாள் நானும் பாஸ்டமாவும் போய் நிற்கும்போது ஒரு நம்ம சர்ச்சில் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க வந்து அங்கே இதுவாக இருக்காங்க, என்னென்னா செக்யூரிட்டியாக இருக்காங்க. அப்போ வந்து அந்த செக்யூரிட்டி அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு உள்ளே இருந்து ஒரு பெண், ஒரு சிஸ்டர் வந்து தன்னுடைய பேக் அதில் வச்சு உள்ளே வர்றாங்க. வந்த உடனே ஒரு 2 பேருக்குமே இப்போ நியூலி மேரிட் மாதிரி தான் தெரியுது. எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை இருக்கும், ஒரு 40 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். கணவனார் அங்கேருந்து வர்றாரு. வந்த உடனே அந்த மனைவியை பார்த்து, அவர் ஏற்கனவே மாலுக்குள்ளே தான் இருக்காரு. இந்த பொண்ணு அவங்க சிஸ்டர் வந்து அப்போ தான் வர்றாங்க. வந்த உடனே கேட்குறாரு, நீ யாரோட வந்த அப்படின்னு கேட்டார். யாரோட வந்த அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு பையனுடைய பேரை சொல்லி அவனோட தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவனோட நீ வர வேண்டான்னு நான் அவன்கிட்ட சொன்னனா இல்லையா, சொன்னனா இல்லையா, நீ எதுக்கு அவனோட வந்த? நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எங்களுடைய காதில் கேட்குது, 2 பேரும் அவ்வளோ சண்டை போடுறாங்க. நீ எதுக்கு வந்த, நீ எதுக்கு வந்த, நீ எப்படி வருவ, நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீ கேட்கல. உடனே அந்த பொண்ணு அங்கேருந்து சண்டை போடுது, நீ சந்தேகப்படுறியா, உன் புத்தி உன்னை விட்டு மாறாதா, என்னென்னமோ 2 பேருக்குள்ளையும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் அந்த இடத்துல நடக்குது. சரி, நம்ம அந்த இடத்துல இருந்து வந்தாச்சு. நான் என்ன உணர்றேன் அப்படின்னு சொன்னா, அப்போ தன்னுடைய கணவனார் ஒரு மனிதனோட நீ வராத, இந்த மனிதனோட நீ வர வேண்டியது இல்லை, நீ ஆட்டோ பிடிச்சு வா, நீ கார்ல வந்துரு, நான் காசு கொடுத்துறேன்னு சொல்லும் போது ஒரு மனைவியால அந்த நபரோட தான் நான் வருவேன், என்ன தப்பதுல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. சிஸ்டர், பிரதர், நல்லா நினைச்சுங்க. சந்தேகம் அப்படின்றது எங்க உருவாகிறது அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் வந்து சிலர் விட சொல்லுகிற விஷயத்தை விட முடியல அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்தில் அது நல்ல உறவா இருந்தா கூட அது எங்க போய் உங்களை கொண்டு விடும் அப்படின்னு சொன்னா, சந்தேகத்துல தான் கொண்டு போய் விடும். ஹலோ, சந்தேகம் என்கிற முளை வந்து வேற எங்கேயும் உருவாகல. சந்தேகம் என்கிறது ஒரு குடும்பத்தில் எங்க முதல்ல முளைக்குது அப்படின்னா, ஒண்ணு மறைக்கிறதுல உருவாகுது. எந்த கணவன் எந்த மனைவி ஒரு காரியத்தை மறைக்கிறார்களோ, அவர்கள் மறைக்கிற காரியத்தை அந்த கணவன் அந்த மனைவி கண்டுபிடிக்கும் போது அது சரியான விஷயமா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் சந்தேகம் என்கிற ஒண்ணு உண்டாகுது. நம்பர் 2, இரண்டாவது சந்தேகம் என்கிற ஒரு புயல் ஒரு வீட்டில் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேண்டாம், இந்த உறவை நான் விரும்புறது இல்லை. அது யாரா வேணாலும் இருக்கலாம், அது மாமனா இருக்கலாம், மச்சாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். எனக்கு அவர்களோட நீ பேசுறதுல உடன்பாடு இல்லை, பழகிறதுல உடன்பாடு இல்லைன்னு ஒரு கணவனோ ஒரு மனைவியோ சொல்லும் போது, இல்லை நான் உனக்காக ஒன்றும் விட முடியாது, நான் அப்படியெல்லாம் பழகல, நீ வேணா அப்படி தப்பா நினைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் மனைவி சொல்லுவார்களானால், விட முடியாத ஒரு காரியம் வந்துச்சுன்னா சந்தேகம் உங்க வாழ்க்கை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து, சந்தேகம் என்கிற ஒரு புயல் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா கொடுமையான வாழ்க்கை, அது கொடுமையான வாழ்க்கை. அதே போல சந்தேகப்படுகிறவர்கள் வந்து எல்லாத்தையுமே தப்பா நினைச்சிடக்கூடாது. ஒரு மனைவி வந்து சிரிச்சு பேசின உடனே அவங்க கெட்டவங்கன்ற லிஸ்ட்ல வந்துடக்கூடாது.
ஒரு கணவனார் ஒருத்தர் ஒரு சந்தோஷம், ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்றாருன்றதுக்காக அவர் மோசமானவர் ஆயிடக்கூடாது. அப்படி ஆயிடக்கூடாது. சிலர் புரிஞ்சுக்காம அப்படி இருப்பாங்க. இல்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க அதனுடைய ஞானத்தை கத்திடத்துல கேட்கணும். எல்லாரும் சிரிக்கிறதுனாலே தவறானவர்களாலும் அல்ல, எல்லாரும் உதவி செய்கிறதுனாலே அவர்கள் தவறானவர்களும். கேட்கல, சத்தமா சொல்லுங்க. தவறானவர்கள் அல்ல, தவறானவர்கள் அல்ல. அப்படி நீ தவறானவா, நீ தவறானவன் அப்படின்ற பட்டத்தையே ஓயாம நீங்க சூட்டிட்டே இருந்துட்டீங்கன்னா, ஒண்ணு அவங்க உங்களுக்கு இல்லாம போயிருவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க அதே மாதிரி செஞ்சா என்னன்னா அவங்களுடைய இருதயம் மாறிடும். நம்ம தள்ளிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதை. கணவனுக்கு பிடிக்காத ஒரு உறவு, மனைவிக்கு பிடிக்காத ஒரு உறவு நம்ம கூட தொடர்றதுக்கு கண்டிப்பாக நம்ம விடவே கூடாது. இதுதான் நீதி உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், நியாயமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு விஷயத்தை கூட சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்க போறோம். 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்திற்கு போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. நல்லா கவனிங்க, என்ன எல்லாரும் கவனிமா கவனிங்க. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாருடைய கையில நீங்க மாட்டிடக்கூடாது, நீங்க எந்த மனுஷனுடைய கையிலே அடிமையா இருக்க கூடாதுன்னா, இந்த இடத்துல இளையகுமாரனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இளையகுமாரன் தன் தகப்பனாரை விட்டு வந்துட்டான், தன்னுடைய பணத்தை எல்லாம் இப்ப செலவழிச்சது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை விட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்தின் குடியான ஒருத்தனிடத்திலே போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களிலே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். கவனிங்க, இந்த இளைய குமாரனுக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேற எந்த வழியும் அவனுக்கு, சொல்லுங்க, வேற வழி தெரியல. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க வேற வழி இல்லாம எந்த மனுஷனுடைய கையிலையும் நீங்க சிக்கிறாதீங்க. இப்போ இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த குடியானவன் தன்னுடைய பன்றிகளுக்கு தவிட்ட கொடுக்கிறான். ஆனா யாருக்கு சாப்பாடு கொடுக்கல? யாருக்கு சாப்பாடு கொடுக்கல? இளைய குமாரனுக்கு சாப்பாடு கொடுக்கல. இந்த இளைய குமாரனுக்கு வேற வழியே தெரியல. சிக்கிட்டோம் சிக்கிட்டோம் சிக்கிட்டோம். இன்னைக்கு இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ, பாஸ்டர் நான் வேணும்னு போய் மாட்டல, நான் தப்பு பண்ணி நான் மாட்டல, ஆனா நான் தெரியாதனமா ஏதோ ஒரு மனுஷனுடைய கையிலே நான் சிக்கி இருக்கிறேன், நான் நல்லா மாட்டிக்கிட்டேன், என்னால வெளியே வரவே முடியல. நான் வெளியே வந்தா என்ன மிரட்டுறாங்க, நான் வெளியே வந்தா எனக்கு ஆபத்து, நான் வெளியே வந்தா என்ன பேரை கெடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உங்க மனசுல திரும்ப திரும்ப சொல்லி அந்த மனுஷனை விட்டு, அந்த குடும்பத்தை விட்டு, அந்த நபரை விட்டு வெளியே வராம உங்களை அடிமணிச்சு வைக்கும்னா, நான் நம்புறேன் நீங்க எழுந்து நான் என் தகப்பனாரிடத்திற்கு போவேன், பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த மனுஷன் எதிர்த்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, நான் அதனால ஒதுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இனி இருக்க மாட்டேன்ற ஒரு முடிவை நீங்க கண்டிப்பா எடுக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, பிரதர் நீங்க தப்பு பண்ணி போய் மாட்டல, ஆனா உங்களை அழகா உங்களை இப்ப கடன் வாங்கி கொடுத்தோ, இல்லைன்னா பணம் வாங்கி கொடுத்தோ, உங்களை ஜாமீன் கையெழுத்து போட வச்சோ, என்னமோ ஒன்ன உங்களுக்கு வச்சு உங்களை அழகா லாக் பண்ணி நீங்க அவங்கள விட்டு வெளியே போகவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் உங்களை மாட்ட வச்சிருப்பாங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களை அந்த இடத்திலிருந்து எடுத்துட்டு போகிறதற்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு உதவியை அனுப்புவார், நிச்சயம் அனுப்புவார். அந்த மனுஷனுடைய கையிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. அந்த கட்டை உடைக்கிறதற்கு கர்த்தராலே முடியும். ஆண்டவரால் உடைக்க முடியாத கட்டு என்று ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அதை செய்வார்.
ஆமேன் சொல்லுங்கள். சென்னையில் என்னுடைய ரிலேட்டிவ், ரொம்ப நெருக்கமான எங்களுடைய பெரியம்மாவனுடைய மகள் இந்த ஃபாரின்ல வேலைக்கு போகணும்னு பயங்கரமான ஒரு பித்து மாதிரி, ஃபாரின்ல வேலைக்கு போனாதான் நான் சம்பாதிப்பேன், அங்க போனான்னு சொல்லி அவங்க இளமை, அவங்க அப்பதான் காலேஜ் முடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஏஜென்சி இடத்துல போய் இந்த மாதிரி ஃபாரின் போறதுக்கு பணம் கட்டி அவங்க அந்த விசா எல்லாம் எடுத்து கொடுத்து ஃபாரினுக்கு அனுப்பிட்டாங்க. இங்க இருந்து பிரேயர் மீட்டிங் வச்சு சந்தோஷமா நடந்த சம்பவம். அவங்க ஃபாரின் போயிட்டாங்க. போய் அங்க இறங்கின உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள ஒரு இருட்டடைஞ்ச ஒரு பங்களாவுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க, என்ன வித்தியாசமா இருக்குது, இல்ல அமைதியா வா. இவங்க உள்ள போக போக இவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்ம நல்ல இடத்துக்கு வரல, நம்ம எந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம வித்தியாசமா நம்மளை ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லி உள்ள போனா ஒவ்வொரு ரூம்லையும் பெண்களை ஒவ்வொரு ரூம்லையும் அடைச்சு வச்சுட்டே இருக்கிறாங்க. இவங்க இருக்கிற ரூமுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா ஜன்னல் கதவும் பூட்டப்பட்டிருக்குது. கதவுக்கு கீழே ஒரு சின்ன ஓட்டை போட்டு அந்த வழியாக சாப்பாட்டையும் தண்ணீரையும் கொடுத்துருக்குறாங்க. பயந்துட்டாங்க இவங்க. இல்ல ஆண்டவரே என்ன காப்பாத்தணும், நான் சிக்கிட்டேன், நல்லா சிக்கிட்டேன். ஜன்னலை திறந்து பக்கத்தில் இருக்கிற ரூம்ல பார்த்தா அங்க இருந்த ஒரு லேடி ஏமா நீ இங்க வந்த, தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்தியா, இந்த இடத்துல உனக்கு என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. உடனே இந்த பொண்ணு சொல்லுது, இல்ல என்ன வேலைக்குன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க, எனக்கு என்னன்னு தெரியல. ஐயோ இது ரொம்ப கொடுமையான இடம், இந்த இடத்துல நீ ரொம்ப வித்தியாசமா நீ சிக்கி இருக்க, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி முழுக்க யாரு கதவை தட்டினாலும் நீ கதவை மட்டும் திறக்காத, எவ்வளவு தட்டினாலும் கதவை திறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க உட்காந்து ஜோம் பண்ணி என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி எத்தனையோ டைம் கதவை தட்டினதுக்கு அப்புறம் திறக்காம காலையில சாப்பிட்ற நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் கிடைக்கும் போது கீழே ஃபோன் பண்ணி தன்னுடைய அம்மாவிடத்துல நான் மாட்டிக்கிட்டேன், நான் சிக்கிட்டேன், என்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே அவங்க உடனே பிரேயர் குரூப்புக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சொந்தக்காரர், அவர் வக்கீல், அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பிள்ளை இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் கரெக்டா ட்ரேசர் பண்ணி ஒரு நாள் நைட்டுக்குள்ள அவங்கள அந்த பிள்ளைய பார்த்து தன்னுடைய கஸ்டடிக்குள்ள எடுத்து வச்சு 15 நாள் அந்த ஊர்ல கேஸ் நடத்தி அதுக்கப்புறம் சென்னைக்கு அவங்கள அனுப்பிவிட்டு ஒரு சேதாரமும் இல்லாம அந்த பிள்ளை ஊருக்கு சேர்ந்தாங்க. ஒரு சேதாரமும் இல்லாம. ஸோ இன்னைக்கும் ஏஜி சர்ச்சில் அவங்க சண்டே ஸ்கூல் நடத்துறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை, பாஸ்டர் நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை, எனக்கு வழியே தெரியல பாஸ்டர், வெறும் இது சம்பந்தப்பட்டல ஏதோ ஒரு விதத்துல என்னால வெளியே வரவே முடியல பாஸ்டர், எனக்கு இங்க இருந்தா என்னுடைய எதிர்காலம் ஒன்றும் இல்லாம போகும்னு எனக்கு தெரியும், இங்க இருந்தா நான் எப்படியோ நான் செத்துருவேன், இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்துருவேன்னு தெரியும், ஆனா இதை விட்டு என்னால வெளியே வர முடியல, என் பிள்ளையால வெளியே வர முடியல, நான் நல்லா சிக்கிக்கிட்டேன், இந்த மனுஷனிடத்துல சிக்கிட்டேன். ஒருவேளை நீங்க தேவனுடைய மனுஷனா இருந்தும் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தும் சிம்சோன் பாருங்க வசமா போய் ஒரு லேடிட்ட சிக்கிட்டான் பாருங்க. அவனுடைய ஆத்மா சாகத்தக்கதாய் விசனமாகிற அளவுக்கு அந்த லேடி டார்ச்சர் பண்றா, டெய்லி டார்ச்சர். நீ சொல்ல மாட்டியா ஓயாம ஒரு வீட்டுல ஒரு சண்டைக்காரி மாதிரி ஒரு லேடி ஒரே வார்த்தையை திரும்ப சொல்லிட்டு இருந்தா அந்த மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்மா விசனமானதுக்கு அப்புறம் கூட அந்த வீட்டை விட்டு அவனால என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல பாருங்க, அவ்வளவு சிக்கிட்டான். நீங்க 16ஆம் அதிகாரத்தினுடைய நியாயாதிபதிகள் 16வது வசனத்தை, இப்படி அவனை தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்த முதல் நசரேயன் என்பவன் என் தலையில் சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். எப்படி பாருங்க, ஒரு டைம் தலையில இருக்கிற முடிய சேர்த்து நீ கட்டிட்டனா சரியா சொன்ன அவன் முடி அப்ப கூட வெளியே வர முடியல,
அவ்வளவு யாரோ ஒருத்தர், யாருக்காக கர்த்தர் பேசுறான்னு தெரியல, ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுடைய மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உங்க கணவனாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க இப்ப இந்த சத்தத்தை கேட்கும் போது ஏதோ ஒரு இடத்துல வெளியே வர முடியாம சிக்கி தவிச்சிட்டு இருக்கலாம், சிக்கி தவிச்சிட்டு இருக்கலாம். என்னுடைய மனைவிக்கு இதை சொல்லவே முடியாது பாஸ்டர், என் கணவனாருக்கு இதை சொல்லவே முடியாது, என்னுடைய அம்மா அப்பாவுக்கு இதை சொல்லவே முடியாது. நான் என்னுடைய லைஃபை நினைச்சாலே எனக்கு 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 அவ்வளவு கஷ்டமா இருக்குது. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? இல்ல, துணிஞ்சு நில்லுங்க, தைரியமா எழுமுங்க, பலத்தோட அந்த இடத்துல இருந்து எழுமுங்க. உங்களை நடத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அந்த இளைய குமாரன மாதிரி எழும்பி நின்று நீங்க சொல்லுங்க, இளைய குமாரன மாதிரி நீங்க சொல்லுங்க, நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன். என் தகப்பனே, உனக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளை என்கிறதற்கு தகுதி இல்லை. ஆனால் ஒரு வேலைக்காரனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன். நிச்சயமா கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். நிச்சயமா கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மனுஷனுடைய கையில அடிக்கடி விழுந்துட்டே இருக்கிற உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பாராக. சிலர் இந்த ஜெபத்துல சொல்லலாம், பாஸ்டர் என்னுடைய பலவீனமே நான் மனுஷனுடைய கையில விழுறதுதான் பாஸ்டர் என் பலவீனமே. எப்பா பாருங்க, ஒரு 6 மாசம் நான் நல்லா இருக்கிறேன், அடுத்த 6 மாசத்துல யாராவது ஒருத்தருடைய கையில நான் சிக்கிறேன், யாராவது ஒருத்தருடைய கையில சிக்கிறேன். இத்தனை நாளும் இத்தனை வருஷமும் நீங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தருடைய கையில நீங்க சிக்கி இருக்கலாம். நீங்க எனக்காக தான் பாஸ்டர் பேசுறீங்க, என் பிள்ளைக்காக தான் பேசுறீங்க, உங்களுக்கு அதுல இருந்து வெளியே வரவே முடியும். இந்த வருஷம் இவங்களா, அடுத்த வருஷம் இன்னொருத்தரா, யார் கையில நான் மாட்டுவேனே தெரியல, யார் கையில நான் விழுவேனே தெரியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல ஒரு பூரண விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு பூரண விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். இனி நீங்கள் மனுஷனுடைய கையிலே அடிமையாக்கப்படுவது இல்லை. இனி மனுஷனுடைய கையிலே அடிமையாக்கப்படுவது இல்லை. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், நான் இனி மனிதனுடைய கையிலே அடிமையாக்கப்படுவது இல்லை. சத்தமா சத்தமா சொல்லுங்க, எந்த மனுஷனும் என்னை அடிமைப்படுத்துறதற்கு கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய குடும்பமும் எந்த மனுஷனுடைய கையிலையும் சிக்காதபடி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இப்பொழுது அந்த மூத்த மகனை கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. உங்க சின்ன பிள்ளைய கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. வாலிப தங்கச்சியை கர்த்தர் கொண்டு வருவாராக. இதனால எத்தனை கிருபையை இழந்தாச்சு, இதனால எத்தனை பணத்தை இழந்தாச்சு, இதனால அழகையே இழந்தாச்சு, இதனால குடும்பத்தையே இழந்தாச்சு, எல்லாத்தையுமே இழந்தாச்சு. எவ்வளவு நேரத்தை இழந்தாச்சு, எத்தனை வயசை இழந்தாச்சு. இப்பவும் ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு, இப்பவும் ஒரு நபரை பிடிச்சிட்டு அதுக்கு பின்னாடியே என் பிள்ளை போகுதே. சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற தேவனே, கடினமான இருதயத்தை மெழுகு போல உருக பண்ணுகிற தேவனே, இப்பொழுது இறங்குவீராக, இப்பொழுது இறங்குவீராக. இதோ உம்முடைய இரக்கம், இதோ உம்முடைய இரக்கம். எந்த இடத்திலே இருந்தாலும் அந்த கணவனாரை இழுத்து கொண்டு வரட்டும், அந்த மனைவியை இழுத்து கொண்டு வரட்டும். என் மகள் சிக்கி இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற சிக்கல்கள் இப்ப இயேசுவின் நாமத்தில் தெரிக்கப்படுவதாக. அந்த மகனுடைய சிக்கல்கள் இப்பொழுது தெரிக்கப்படுவதாக. அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா, அந்த நபரிடத்திலிருந்து தப்புவீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனுஷனுடைய சூழ்ச்சிகளில் இருந்து என்னையும் என் பிள்ளையையும் காப்பாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்பொழுது அந்த மகள் மேல இயேசுவின் ரத்தம், மகன் மேல இயேசுவின் ரத்தம், வாலிப தம்பி மேல இயேசுவின் ரத்தம், வாலிப தங்கச்சி மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். வல்லமை, வல்லமை, ஸ்தோத்திரம். அந்த கணவனார் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. ஆமென். உங்க பிள்ளைக்கு, பிள்ளை மேல கர்த்தர் ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. உங்க மகள் மேல கர்த்தர் ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா சத்துரு அந்த பிள்ளையை யாரோ ஒரு நபருடைய கையில சிக்க வைக்கணும்னு போராடுறான். அந்த மகளை யாருடைய கையில சிக்க வைக்கணும்னு போராடுறான். இப்ப இயேசுவின் நாமத்தினால இப்ப ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க பிள்ளையை நிச்சயமாய் காப்பாற்றும். இயேசுவின் ரத்தத்தை அவன் மேல தெளிக்கிறேன். அப்படிப்பட்ட மனுஷனுடைய கையில என் பிள்ளை சிக்காதபடிக்கு இயேசுனுடைய ஒரு பாதுகாப்பு, என் மகள் மேல் இயேசுனுடைய பாதுகாப்பு, என் மகன் மேல் இயேசுனுடைய பாதுகாப்பு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல நிறைய பேர் இப்படி போராடி கொண்டிருக்கலாம்.
நிறைய பேர் போராடி கொண்டிருக்கலாம். அந்த பிள்ளை போய் சிக்கி கிடக்கு, அந்த பிள்ளை போய் அந்த பையனோட சிக்கி சீரழிஞ்சிருச்சு, அந்த பொண்ணோட சிக்கி சீரழிஞ்சு கிடக்குது. ஐயோ, உங்களை பார்த்தாலே வருத்தமா இருக்கு, அந்த குடும்பத்தை பார்த்தாலே வருத்தமா இருக்குது. இப்படி ஒரு நல்ல பிள்ளை போய் சிக்கிருச்சு, ஒரு நல்ல பையன் போய் சிக்கிட்டானே, எப்படி கண்ணை மூடி நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எப்படி கண்ணை மூடி இந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கர்த்தர் தரப்போறாரு. இந்த ஜெபம் உங்க சன்னதியே காப்பாற்ற போகிறது. சத்தத்தை ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எஸ், கர்த்தர் அதற்காக தான் ஜெபம் சொல்றாரு. ஆமென், ஹalleluya. ரத்தம் 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 தெளிக்கிறேன், என் பிள்ளை மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன், வாலிப தங்கச்சி மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், வாலிப தம்பி மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் பிள்ளைய கொண்டு போய் நானே சிக்க வைக்க கூடாதுப்பா, நானே சிக்க வச்சிட கூடாது. ஹalleluya. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசிகளுடைய விசுவாசிக்கு பங்கு ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அதனால நமக்கு எப்பொழுதும் மனிதனோட என்ன இல்லைன்னா சம்பந்தம் இல்லை. மனுஷங்க நம்மளை எப்பவுமே அடிமைப்படுத்த நம்ம சுயாதீனம் உள்ளவர்கள், நம்ம சுயாதீனம் உள்ளவர்கள். சொல்லுங்க, நம்ம சுயாதீனம் உள்ளவர்கள். நம்மளை அவர் கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளை அவர் கண்ட்ரோல்ல வைக்கணும். அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், அவர் தான் எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும். இரண்டாவது நாள் ஆண்டவர் அந்த மகிமையை நமக்குள்ள ஊற்ற போறார். இந்த இரண்டாவது நாள் ஜெபம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சன்னதிக்கும் சேர்த்து இன்றைக்கு ஜெபம். எத்தனை தாய், எத்தனை தகப்பன் போய் சொல்றாங்க, என் பிள்ளைய தெரியாம போய் அந்த இடத்துல மாட்டிட்டேன், என் பையனை தெரியாம போய் அந்த இடத்துல மாட்டிட்டேன், ஐயோ என் பிள்ளை அந்த இடத்துல மாட்டி சிக்கி தவிக்குது. எத்தனை பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை கத்தர் அப்படி கிருபையாய் கத்தர் காப்பாற்று. இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் கத்தருடைய பிள்ளைய ஆண்டவர் இன்னைக்கு உன்னை கை தூக்கி கத்தரை எடுக்க போற. நீ தைரியம் கொள், நீ தைரியம் கொள், நீ தைரியம் கொள், நீ தைரியம் கொள், நீ தைரியம் கொள். கண்ணுக்கு முன்னாடி நிக்குது, உண்மையிலே அழுகையா வருது. கடந்த மாதத்துல ஒரு வாலிப தங்கச்சி என்னிடத்துல வந்து, அண்ணே எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுட்டு போனாங்க. நான் ஒரு அனாதை. நான் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வந்த இடத்துல அந்த மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு, என்னுடைய வீட்டில் வேலை இருக்குது, நீ வீட்டில் வேலை செய், நான் உனக்கு நிறைய சம்பளம் தர்றேன் அப்படின்னு சொன்னார். நான் ஆசையாய் ஒரு தகப்பனை போல நினைச்சு போனேன். ஆனால் அந்த வீட்டில் போனதுக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரியுது, இந்த மனுஷன் ரொம்ப சூழ்ச்சி பண்ணிட்டான், என்னை மெஸ்மரைஸ் பண்ணிட்டான், என்னை ரொம்ப அடிமைப்படுத்திட்டான். என்னுடைய சரீரத்தை நான் வித்துட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நான் வித்துட்டேன். ஒரு 23 வயசு இருக்கும். இந்த 23 வயசுல என் வாழ்க்கை நரகமா இருக்கு. சரி, நீ ஏன் அப்படி பயப்படுற? யாரையாவது ஒருத்தரை வச்சு பேசி அந்த இடத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை பயப்படுது. இல்லை 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 இல்லை, அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள், கொடுமையான ஆள், என்ன வேணாலும் செய்வார், அவ்வளோதான். அந்த இடத்துல இருந்து என்னை யாருமே காப்பாற்ற முடியாது. ஒரு தகப்பனை எங்கள் அம்மா இருந்தால் இப்படி இருந்திருக்குமா? அந்த அந்த புள்ள அழுகிறா அப்படியே. உண்மையிலே நான் நினைக்கிறேன், சரி நமக்கு ஒரு சகோதரி இருந்தா, நமக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படி நம்ம விட்டுருவோமா? இப்படி விட முடியுமா? வெளியேயும் வர முடியல, உள்ளேயும் உட்கார முடியல, அவ்வளவு அவ்வளவு அவ்வளவு. இல்லை, நான் எப்படியாவது யாரையாவது வச்சு ஒன்று இது பண்ணலாம். நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற இது எல்லா சட்டங்கள் எல்லாம் அதுக்கு இதுதான் இருக்குது, ஒன்றும் பயப்படாத செய்யலாம். இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஜாப் பண்ணுறதுக்காக தான். நான் எப்படி வெளியே வருவேன்னு தெரியல, எனக்கு யார் வேலை கொடுப்பாங்கன்னு தெரியல, என்னென்னமோ சொல்லுது. இன்னைக்கு இந்த பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது. இதே போல இந்த பட்டணத்தில் எத்தனை பிள்ளைங்க சிக்கி இருக்கிறாங்க, எத்தனை பசங்க சிக்கி இருக்கிறாங்க. கத்தர் இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவியை கத்தரை அனுப்பணும். அதை ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும், கத்தர் மட்டும்தான் செய்ய முடியும். எல்லாரும் அப்படியே எழுமை நின்று இந்த சுத்திகரிப்பு ஜபத்தினுடைய 2வது நாள் ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. மனுஷனுடைய கையில் அகப்பற்றாத மகளே, மனுஷனுடைய கையில் அகப்பற்றாத மகனே, நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும். ஒவ்வொருத்தரும் எங்களை விடுவித்து காத்துக் கொள்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. ஜோம் பண்ணிட்டே இருங்க. வாலிப தங்கச்சிங்க ஜோம் பண்ணுங்க, தம்பிங்க ஜோம் பண்ணுங்க.
அல்லேலூயா. வாலிப மகளே, வாலிப மகளே, நீ மனுஷனுடைய ஆசைக்கு இணங்கி நீ உன் வாழ்க்கையை கெடுத்துறாதப்பா. வாலிப மகனே, உன் ஆண்டவர் ரொம்ப நம்புறாருப்பா. உனக்கு ஆண்டவர் நிறைய கிருபைகளை கத்தர் கொடுத்திருக்கிறாருப்பா. மகளே, நீ இதுக்குரியவள் அல்ல, இதுக்குரியவன் அல்ல. சத்துரு உன்னை ஒரு மனுஷனுடைய கையில மாட்டி விட்டு உன் நெஞ்ச பிளக்கணும்னு நினைக்கிறான். உன் குருவிய தள்ளுறது மாதிரி உன்னை தள்ளி உன்னை கட்டணும்னு நினைக்கிறான். உன்னுடைய சுதந்திரத்தை முழுவதுமா பறிச்சு போடணும்னு நினைக்கிறான். ஆனா உன் மேல பரிதபிக்கிற ஆவியானவர், உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆவியானவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை உனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இல்ல, நீ அந்த இடத்துல சிக்கிர கூடாது. உன்னை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி இயேசுவே, என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு நல்லவர், 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 நல்லவரப்பா, நல்லவர், நல்லவர். நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே. தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தான். நான் அழுதால் என் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தான். தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீர்தான். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். கைய மேல வைத்து நீர் பிரியப்பட. இதுவரையிலையும் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு வாழ்ந்து நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்ல என் கண்களம் மூடணும். இவன் சாதித்தான் கண்களம் மூடணும். அப்படியே எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. பிரதர், சிஸ்டர், மனுஷங்களை பிரியப்படுத்தி நம்ம என்னத்தை கண்டோம்? அவங்களுக்காக ஓடி 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 அவங்க நமக்கு என்னத்தை செஞ்சுட்டாங்க? அவங்களுக்காக இவ்வளவு நாள் காத்திருந்தீங்களே, என்ன நடந்துச்சு? நீங்க திரும்பி பாருங்களேன். இத்தனை நாள் ஓடி 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 செஞ்சோமே, ஏதாவது அவங்களை திருப்திப்படுத்த முடிஞ்சிருச்சா? இல்லவே இல்ல. அவங்கள புரிய வைக்க முடிஞ்சிருச்சா? இல்லவே இல்ல. ஆனா ஒரு நாள் கூட என்ன வெறுக்காதவர் அவர் ஒருத்தர் தானே. நீ வா அப்படின்னு என்ன ஆசையா வச்சிருக்கிற, என்ன குறிச்சு தப்பா நினைக்காதவர் அவர் தானே. இவ்வளவு தூரம் அவங்களுக்கு செஞ்சும் நான் ஒரு தப்புன்னு ஒண்ணு பண்ணின உடனே உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன நாரடிக்கணும்னு நினைச்சாங்கல்ல. ஆனா அவர் மட்டும் இத்தனை தவற அறிஞ்சும் என்னை யாரிடத்திலையும் விட்டு கொடுக்கவே இல்லையே. அவர் யாரிடத்திலும் என்னை விட்டு கொடுக்கவே இல்லையே. கைய மேல உயர்த்தி சொல்லுவோம், எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 இயேசுவே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். மனுஷனை குறிச்ச ஒரு உணர்வை கத்த தாங்கப்பா. மனுஷனுடைய கண்ணில நாங்களோ எங்க வம்சத்துல இருக்கிற ஒருத்தர் கூட சிக்காதபடி எங்க பிள்ளைங்க மேல, எங்க வம்சத்தின் மேல, எங்க ஒவ்வொரு காரியத்தின் மேலையும் உங்க அனுக்கிரகத்தின் கரம் இன்றைக்கு இந்த நாள் சுத்திகரிப்பின் ஜெபத்திலே வைக்கப்படட்டும்.
வைக்கப்படட்டும். சாலோமோனுக்கு நீர் ஒரு நாள் கொடுத்தீர் சமாதானம், 40 ஆண்டு காலம் அது சமாதானம். இன்று நீர் கொடுக்கிற இந்த பதில் எங்கள் வாழ்நாள் முழுக்க அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். புதிய வருடம் எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை முழுக்க முழுக்க பரிசுத்தப்படுத்தி புது வருஷத்துக்குள்ள கொண்டு போங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.